இன்றைக்கி டே வந்துட்டு 6 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆச்சு. எப்பயும் போல் 6 மணிக்கு எழுந்திரிச்சிமா மார்னிங் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பெருசாக எதுவும் செய்யல, சாம்பார் தான் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இந்த சாம்பார் செய்யறதுக்கு ஒரு சிம்பிள் ட்ரிக் இருக்குது. என்னன்னாக்கா, நம்ம எல்லாம் முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவோம், நானே என்ன பண்ணுவேன்னாக்கா, சாம்பார் வைக்கும்போது எல்லாம் தாளிச்சு விட்டு காயெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சாம்பார் பொடி போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். அந்த டேஸ்ட் ஒரு மாதிரி வேறு மாதிரி இருந்துச்சு. பட் அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். பட் இந்த அளவுக்கு டேஸ்ட் வராது. இப்போல்லாம் என்ன பண்ணுவேன்னாக்கா, சாம்பார் பொடி வந்துட்டு நம்ம குழம்புக்கு தாளித்து விட்றோம் இல்லையா முன்னாடியே, அப்போயே வந்துட்டு அந்த சாம்பார் பொடி போட்டுட்டு தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பருப்பு காயெல்லாம் போட்டு வச்சோம்னா அந்த டேஸ்ட் சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், வேணுமா இருந்தால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சாம்பார் தாளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தம்பிக்கு லஞ்ச் பாக்ஸ் என்ன சேர்த்துன்னு வச்சுட்டு இருந்தேன். அது இல்லாமல் நம்ம வீட்டாண்ட கொழுமிச்சிக்க மரம் இருக்குது, அதுலேருந்து 2 காய் பறிச்சுட்டு வந்து சேம் லெமன் ரைஸ் எப்படி செய்கிறாங்களோ அப்படி தான் செஞ்சு கொடுத்துட்ருந்தேன். இதோட ரைஸ் மட்டும் சூப்பராகவே இருக்கும் டேஸ்ட்டு. அது இல்லாமல் இந்த காய் கட் பண்ணிவிட்டு உப்பு போட்டு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. எனக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.